வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் கருட புராணம். இதுக்கு முன்னாடி 3 பதிவுகள் போட்டிருக்கேன். இது பகுதி 4 கஜேந்திர மோட்சம். பார்க்காதவங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிவிட்டு அதில் ஆல் பட்டன் தொடுங்க. நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் முதலேருந்து பாருங்கள், கதை புரியும். மற்ற பதிவுகளையும் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கஜேந்திர மோட்சம். ஒரு சமயம் சிவபெருமான் சேஷசாயியை காண வந்தார். அவர் தலைமையில் இருந்த ஆதிசேஷன், கருடா சௌக்கியமா என்று கேட்க, அவரவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் சௌக்கியம் என்றாராம் கருடன். அந்த ஸ்தலம் மயிலாடுதுறையிலுள்ள கொல்லுமாங்குடி என்ற சிற்றூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் திருச்சிறுபுலியூர் என்று சொல்லப்படுகிறது. கருடனும் ஆதிசேஷனும் தம்மில் யார் பெரியவர் என்று வாக்குவாதம் நடத்தி இறுதியில் அது யுத்தமாக எம்பெருமான் சமாதானப்படுத்தி இடம் மாற்றி, அதாவது ஆதிசேஷனின் இருப்பிடமான பாதாளத்தில் கருடனையும் வானில் வட்டமிடும் கருடனைப் போல் மிக உயர்ந்த இடத்தில் ஆதிசேஷனையும் அமர்த்தினார். சிறுபுலியூரில் அடையாளமாக அப்படித்தான் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ அனந்தனை ஆசனமாக கொண்டு அமர்ந்திருக்க, வடகிழக்கில் விஸ்வக்சேனர் ஸ்ரீ சூத்ரவதி தேவியுடன் திருக்கரத்தில் தங்க பிரம்புடன் காட்சி தர, ஸ்ரீ சுபர்ணர் ஸ்ரீ வைகுண்ட வாசனுக்கு எதிரில் 2 கட்டை விரல்களும் ஒன்றிய விரல்களை கூட்டிய முகுளித பத்ம ஹஸ்தாஞ்சலியுடன் சேவை சாதிக்கிறார். சுவாமியின் முகம் பார்க்கும் கண்ணாடி வைனதேயன் என்று ஸ்ரீ நிகமாந்த வேதாந்த தேசிகர் போற்றியிருக்கிறார். பரமபதம் போன்றே பூவுலக கோவில்களிலும் கருடனை அமைத்திருக்கின்றனர். திருப்பார்கடலில் தோன்றிய கௌஸ்துபமணி பெருமாளின் மார்பை அலங்கரிக்கிறது. ஆழகால விஷத்தோடு அது தோன்றியதால் விஷ முறிவுக்காக கருடன் அதை நோக்குகின்றாரோ என்று ஸ்ரீ தேசிகர் உருகி இருக்கிறார். கருட பார்வைக்கு அத்தனை வீரியம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் இளைய பெருமாளும் இந்திரஜித்தின் நகாஸ்திரத்தால் கட்டப்பட்டு மயங்கி கிடக்கிறார்கள். ஜாம்பவான், விபீஷ்ணன், சுக்ரீவன், ஹனுமான், அங்கதன், நலன், நீலன், குமுதன், குமுதாட்சன் என்று முக்கியஸ்தர்கள் எல்லாம் துக்கத்தோடு இருக்க, கருட பகவான் தோன்றி தன் திரு கைகளால் இருவரையும் தொட, நாகாஸ்திரம் கட்டவிழ்ந்து ஸ்ரீ ரகுநந்தனும் லக்ஷ்மணரும் முன்னிலும் தேஜஸோடு எழுந்தனர் என்கிறார் வால்மீகி. சீக்கிரம் பிராட்டியுடன் பட்டாபிஷேகம் நடக்கும் என்று சுப வாக்கியமும் சொல்லியிருக்கிறார். இருவரையும் வலம் வந்து வணங்கி வானத்தில் பறந்து சென்றிருக்கிறார். இப்படி எந்த நேரம் பரந்தாமனுக்கு வாகனம் தேவைப்படும் என்று தெரியாதே. அதனால் புறப்பட தயாராக எதிரிலேயே இருக்கிறார். கிருஷ்ணா அவதாரத்தில் நரகாசுரனோடு யுத்தத்துக்கு கிளம்பும் போது கருடனை நினைத்தார். சத்யபாமாவோடு கருடன் மேலேறி பிராக்ஜோதிரபுரத்துக்கு சென்று நரகனை வென்றார். ஏனெனில் பிராக்ஜோதிரபுரத்தை சுற்றி 100 காத சுற்றளவுக்கு கூர்மையான சிறு கத்திகள் பரப்பப்பட்டிருந்தன. ஒரு திசை அக்னி துர்க்கம், இங்கு எப்போதும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். ஒரு திசையில் சமுத்திர ஜலதுர்க்கம் ஆயிற்று. ஒரு திசையில் கிரி துர்க்கம், ஆகாயத்தை முட்டும் மலைகள் காவலாய் இருந்தது. 4வது திக்கில் வாயு துர்க்கம். நரகனின் ஆணைப்படி வாயு எப்பொழுதும் புயலை வீசிக்கொண்டிருந்தான். அதனால் கண்ணபிரான் ஆகாய மார்க்கமாக வந்து சுதர்சனத்தை ஏவினார். மலைகள் பொடி பொடி ஆயின. சமுத்திர நீர் வாரி இறைக்க அக்னி அணைந்தது. வாயு தென்றலாய் வீசினான். நரகனின் மைந்தன் பகதத்தன் வருணனின் குடையையும் மந்திர பர்வதத்தின் சிகரத்தையும் அசிதி தேவியின் அமுதம் ததும்பும் குண்டலங்களையும் ஒப்படைத்து வணங்க, அவனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு அவைகளோடு தேவலோகம் சென்றார் கிருஷ்ணர். இத்தனையையும் சுமந்த பெருமை கருடனுக்கு உண்டு. ஒரு சமயம் பாரிஜாத விருட்சத்தை வாசுதேவர் வேரோடு பெயர்த்து கருடனின் திருத்தோள் மீது வைக்க, இந்திராதி தேவர்கள் அதை தடுத்து சண்டையிட்டனர். வருணன் தன் ஆயுதமான பாசத்தை வீச, கருடாழ்வார் தன் கூரிய மூக்கினால் அதை துண்டித்தாள். பிறகு கருடன் இந்திரனின் வாகனமான ஐராவதத்தை தாக்கியது. கருடனால் சிதைக்கப்பட்ட ஐராவதம் சோர்வுற்று ஓடவும் முடியாததால் இந்திரன் சரணடைந்தான். பாரிஜாத மரத்தை சுமந்து துவாரகைக்கு கொண்டு வந்த பெருமையும் கருடனுக்கு உண்டு. இந்திராஜும்னன் என்பவன் விஷ்ணு பக்தன்.
தியானத்தில் ஆழ்ந்து விட்டால் அவனுக்கு வெளியுலக உணர்ச்சியே இருக்காது. ஒரு சமயம் அவ்வாறு அவன் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் போது துர்வாச முனிவர் எதிரே வந்து நிற்பதை கூட அவன் அறியவில்லை. மகரிஷியோ கோபக்காரர். அரசன் மமதையால் தன்னை அவமதிப்பதாக எண்ணினார். கர்வம் கொண்ட மன்னனே, நீ மதம் பிடித்த யானையாக திரிய கடவது என்று சபித்துவிட்டார். துர்வாசர் குரல் கேட்டு கண் விழித்த மன்னன் தன்னை மன்னிக்கும்படி காலை பிடித்து கெஞ்சினான். வேந்தே, யானையாக இருப்பினும் பெருமாள் மீது நீ கொண்ட பக்தி பேதமுறாது. ஒரு முதலை உன் காலை கவ்வும்போது நீ ஆதிமூலமே என்று அழைப்பாய். அப்போது உனக்கு சாப விமோச்சனமும் மோட்சமும் கிட்டும் என்று கூறி சென்றார் முனிவர். கூஹு என்று ஒரு அரக்கன் புஷ்கரணியில் நீராடுவோரின் காலை பற்றி இழுத்துச் சென்று புசித்து விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு நாள் அகஸ்திய முனிவர் அந்த பொய்கையில் ஸ்நானம் செய்தார். அவரையும் எல்லோரையும் போல எண்ணி அவர் காலை பிடித்து இழுத்தான் கூஹு. அகஸ்தியர் சினம் கொண்டு நீருக்குள்ளேயே முதலையாக கிட என்று சபித்து விட்டார். அரக்கன் தன் செயலுக்கு வருந்தி சாப விமோசனம் அருளும்படி வேண்டினான். கஜேந்திரன் என்ற யானையின் காலை கவ்வும்போது ஸ்ரீமன் நாராயணனின் சக்கராயுதத்தால் சாப விமோசனமும் முக்தியும் பெறுவாய் என்று அருளினார். ஸ்ரீஹரிக்கு சமர்ப்பிக்க கபில தீர்த்தத்தில் தாமரை பூவை பறித்த கஜேந்திர யானையை இதுதான் சமயம் என்று நீருக்குள்ளிருந்து யானையின் காலை பற்றி இழுத்தது கூஹு என்ற முதலை. என்ன போராடியும் யானையால் காலை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. ஆதி மூலமே என்று அலறியது. கருடன் மேல் ஆரோகணித்த பகவான் விரைந்து செல்க என்று உத்தரவிட்டார். விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளையுரு ரவதன் விடத்தினு கணுங்கி அழுங்கிய ஆணையின் அருந்துயர் கெடுத்தாய் என்று தொண்டரடி பொடியாழ்வார் போற்றியபடி முதலை வாயிலிருந்து யானையை விடுவித்து இரண்டினுக்கும் மோட்சம் கொடுத்தார் லக்ஷ்மிபதி. இப்படி இரண்டுக்கும் முக்தி கிடைக்க வேகமாய் வந்தவர் கருடன். அந்த தடாகத்தில் நீங்களும் நீராட விரும்பினால் தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு வழியாக கும்பகோணம் செல்லும் பாதையில் உள்ள கபிலஸ்தலத்திற்கு போக வேண்டும். பங்குனி மாதம் கஜேந்திர மோட்சம் மிகச் சிறப்பாக நடைபெறும். கபில தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி என்று பெயர் மாற்றம் கொண்டிருக்கிறது. வரம் கொடுத்த பெருமாளின் திருநாமம் கஜேந்திர வரதர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த தலைப்பு வைரமுடி சேவை அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.